அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். என் பெயர் கண்ணன். நம் வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுகிற அனுபவங்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. அப்படி ஒரு அனுபவம் எனக்கு ஒரு அழகான வாழ்வை அமைத்து கொடுத்தது. என் பள்ளி பருவ நாட்கள் மிகவும் இன்பகரமாகவே அமைந்திருந்தது. அதை போலவே எனது படிப்பும் மிகவும் நன்றாகவே அமைந்திருந்தது. நான் நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றிருந்தேன். நல்ல கல்லூரி ஒன்றை தேர்வு செய்து அங்கு எனக்கு பிடித்த கணித பாடத்தை படிக்க விண்ணப்பித்தேன். நான் பெற்றிருந்த அதிக மதிப்பெண் காரணமாக எனக்கு உடனேயே அந்த கல்லூரியில் இடம் கிடைத்தது. நாட்கள் மிக வேகமாக ஓட ஆரம்பித்தன. நான் படிப்பை முடித்துவிட்டு வேலைக்கு சென்று கொண்டிருந்தேன். நான் வீட்டிற்கு ஒரே பிள்ளை. எனது அப்பா ஒரு வங்கியில் மேலாளராக பணிபுரிந்து வருகிறார். என் அம்மா ஹவுஸ்வைஃபாக வீட்டிலிருந்து அனைத்தையும் கவனித்துக் கொள்கிறார். வயல்வெளிகள் வீட்டு மனைகளாக மாற்றப்பட்டிருந்த இடத்தில் என் அப்பா வாங்கி வைத்திருந்த வீட்டு மனை ஒன்றில் வீடு கட்ட ஆரம்பித்தார். அதற்கான பணிகள் மிக வேகமாக நடைபெற்று வந்தன. அந்த வீட்டு மனை பிரிவுகளில் தற்சமயம் 1-2 இடங்களை தவிர அனைத்து இடங்களும் வீடுகளாக மாறியிருந்தன. எங்களது வீட்டு வேலையும் முடிந்தது. கிரகப்பிரவேசம் முடிந்த பிறகு அந்த புது வீட்டிற்கு வந்து நாங்கள் குடியேறினோம். அந்த தெருவில் ஏற்கனவே கட்டி முடிக்கப்பட்டு அங்கே குடியிருந்த ஒரு தம்பதியினர் தனது மகனுடன் வெளிநாட்டில் சென்று தங்கிவிட்டனர். அந்த வீடு காலியாக பூட்டி கிடந்தது. அந்த வீட்டை வாடகைக்கு விடப்படும் என்று ஒரு பலகையில் எழுதி அந்த வீட்டின் கேட்டில் பலகை தொங்கவிடப்பட்டிருந்தது. தெருவில் நான் போகும்போது அந்த வீட்டில் தொங்கவிடப்பட்டிருந்த பலகையை பலமுறை பார்த்திருக்கிறேன். அந்த வீடு எங்களது வீட்டிற்கு எதிர் வரிசையில் தெருவின் கடைசியில் 4 வீடுகள் தள்ளி அமைந்திருந்தது. அந்த வீட்டில் ஏற்கனவே குடியிருந்த ஒரு இளம் தம்பதியினர் சொல்லிக்கொள்ளாமல் வீட்டை விட்டு சென்று விட்டனர். வெளியே சென்றவர்கள் வீடு திரும்பவில்லை. வீட்டு ஓனருக்கு தகவல் தெரிவித்துவிட்டு வேறு வழியில்லாமல் வீட்டின் பூட்டை உடைத்து பார்த்தபோது வீட்டில் எந்தவித பொருட்களும் இல்லாமல் வீடு காலியாக கிடந்தது. அந்த தெருவில் இருந்த அனைவரையும் அந்த சம்பவம் அதிர்ச்சியாக்கி இருந்தது. அவர்கள் ஏன் காலி செய்து போனார்கள்? அவர்கள் கொடுத்து வைத்திருந்த அட்வான்ஸ் தொகையை கூட வாங்காமல் போக வேண்டிய அவசியம் என்ன என்று அந்த தெருவில் உள்ள அனைவரும் பலவாறு பேசிக்கொண்டனர். அதிலும் என் அப்பா வங்கி மேலாளர் என்பதால் இப்படிதான் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுக்க வேண்டியது, அந்த வீட்டின் முகவரியை காண்பித்து வங்கியில் கடன் வாங்க வேண்டியது, பிறகு யாருக்கும் தெரியாமல் வீட்டை காலி செய்துவிட்டு ஓடிவிடுவது, வங்கி அதிகாரிகள் வந்து பார்த்தால் வீடு காலியாக இருக்கும், இதை ஒரு திருட்டாகவே செய்து வருகிறார்கள் என்று அவர் பங்குக்கு சொல்லி வைத்தார். தெருவில் உள்ள மற்றவர்களோ அவர்கள் இந்த வீட்டை விட்டு வெளியே செல்லவே இல்லை, வீட்டிற்குள் இருந்தவர்கள் அப்படியே காணாமல் போயிருக்கிறார்கள், இந்த வீட்டில் ஏதோ மர்மம் இருக்கலாம் என்பது போல் பேசிக்கொண்டனர். அதனாலேயே அந்த வீட்டிற்கு உள்ளூரை சேர்ந்த யாரும் குடிவரவே இல்லை. வீடு 3 மாதங்களாக பூட்டி கிடந்தது. பெங்களூரில் இருக்கும் உறவினர் வீட்டில் திருமணத்திற்காக என் அம்மாவும் அப்பாவும் கிளம்பினர். என்னையும் உடன் வருமாறு அழைத்தனர். ஆனால் நான் வேலைக்கு செல்ல வேண்டும் என்றும் கல்யாணத்திற்கு வரவில்லை எனவும் பிடிவாதமாக சொன்னதால் என்னை மட்டும் வீட்டில் விட்டுவிட்டு சென்று விட்டனர். அவர்கள் வருவதற்கு 1 வாரம் ஆகலாம் என்பதாலேயே நான் அவர்களுடன் செல்ல மறுத்துவிட்டேன். 5 நாட்கள் ஓடிய நிலையில் எனக்கு வார விடுமுறை என்பதால் வீட்டை விட்டு போகாமல் வீட்டிற்குள்ளேயே அமர்ந்து டிவியில் படம் பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது வெளியில் ஏதோ சத்தம் கேட்டது. 1 மாதமாக நடந்த சம்பவத்தால் பயந்து போயிருந்த நான் வெளியில் செல்லலாமா வேண்டாமா என்று யோசித்து கொண்டிருந்தேன். மீண்டும் சத்தம் கேட்க எழுந்து வெளியில் கேட்டு வரை சென்று பார்த்தேன். ஆனால் வீட்டிற்கு வெளியிலும் தெருவிலும் யாரும் இல்லை. சரி, வீட்டிற்குள் சென்று விடுவோம் என்று முடிவு செய்து திரும்பி நடந்தபோது என் பின்னால் இருந்து யாரோ என்னை கூப்பிடுவது போல் இருந்தது. நான் திரும்பி பார்க்க 23 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள். என் வாழ்க்கையில் வந்து என் வாழ்க்கையை மிகச்சிறப்பாக மாற்றப் போகிறவள் என்பது தெரியாமல் என்ன வேண்டும் என்று கேட்டேன். இந்த தெருவில் ஒரு வீடு காலியாக உள்ளது என்று சொன்னார்கள். அந்த வீடு எங்கே உள்ளது? அதை காட்ட முடியுமா என்று கேட்டாள்.
நான் என்ன சொல்வது என்று தெரியாமல் முழித்துக் கொண்டிருக்க, அவள் மீண்டும் எங்கு உள்ளது என கேட்டாள். அந்த வீடு தொடர்பாக கடந்த 1 மாதமாக நடந்தவைகள் என் கண்முன் வந்து போக, அவளுக்கு அந்த வீட்டை காட்ட நான் தயங்கினேன். ஆனால் அவள் அழகில் மயங்கியதால் தானாகவே என் கை அவளுக்கு வீடு உள்ள திசையை காட்டியது. அவள் தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு அந்த வீட்டை நோக்கி நடந்தாள். அவ்வளவுதான். எனக்கு உள்ளுக்குள் பயம் தொற்றிக்கொண்டது. வேகமாக மாடிக்கு சென்று அவள் கேட்டை திறந்து உள்ளே செல்கிறாளா என்று பார்த்தேன். உள்ளே சென்றவள் வெளியே வருவதை உறுதி செய்துவிட்டே கீழே வரவேண்டும் என்று நினைத்து மாடியிலேயே நின்று கொண்டிருந்தேன். ஆனால் அவள் வெளியே வருவதாக தெரியவில்லை. 1/2 மணி நேரம் ஆனது. நம்மிடம் அந்த வீட்டை பற்றி கேட்பவர்கள் மட்டும் இறந்து போகிறார்கள், நமக்கும் அந்த வீட்டுக்கும் என்ன சம்பந்தம் என்பது போல் பலவாறாக எனக்குள் எண்ணங்கள் தோன்றின. அடுத்த நாள் அந்த பெண் பற்றிய செய்தியை பத்திரிகையில் தேடினேன். அந்த பெண் இறந்து போனதாக எந்த செய்தியும் வரவில்லை. உடனே அந்த வீட்டிற்கு சென்று அந்த வீட்டை பார்த்துவிட்டு வந்து விடுவோம் என்று முடிவு செய்து அந்த வீட்டை நோக்கி நடந்தேன். வீட்டு கதவை திறந்து உள்ளே சென்றபோது அருகில் உள்ள வீட்டிலிருந்து என்ன வேண்டும் என்று ஒரு பெண் என்னிடம் கேட்டார். என் வீடு இங்குதான் உள்ளது, இந்த வீட்டை பார்க்கலாம் என்று வந்தேன். இந்த வீட்டை பார்க்க வரும் அனைவரும் என்னிடம்தான் இந்த வீட்டை பற்றி கேட்கிறார்கள் என்று சொன்னேன். இப்பொழுதுதான் கதவை திறந்து வைத்தேன், உள்ளே சென்று பார்த்துவிட்டு வா என்று அந்த பெண்மணி சொன்னாள். நானும் உள்ளே சென்று பார்த்துவிட்டு வெளியே வந்தேன். அந்த பெண்மணியிடம் ஏற்கனவே வீடு பார்க்க வந்தவர்கள் பற்றி விசாரிக்க, அவர்கள் வந்து வீட்டை பார்த்த 10 நிமிடங்களிலேயே சென்று விடுவார்களே என்று அந்த பெண்மணி சொன்னாள். அப்படியா, மிக்க சந்தோஷம். நேற்று ஒரு பெண் வந்தாளே, அவள் போய்விட்டாளா என்று கேட்டேன். நேற்றா? அப்படி யாரும் வந்து வீட்டை பார்க்கவில்லையே என்று சொல்ல எனக்கு அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி. என்ன நடக்கிறது என்று தெரியாமல் வேகமாக எங்களது வீட்டை நோக்கி நடந்தேன். அன்று இரவு முழுக்க எனக்கு தூக்கமே வரவில்லை. அந்த பெண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாது என வேண்டிக் கொண்டேன். கடந்த 1 மாதத்தில் நடந்த சம்பவங்கள் என் மனதில் தோன்றின. அன்று ஒரு நாள் மாலை அருகில் உள்ள கடைக்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு திரும்பி வந்து கொண்டிருந்தேன். சரியாக எங்கள் வீட்டின் கேட் அருகே வந்தபோது என் பின்னால் வந்து ஒரு பைக் நின்றது. அந்த வாகனத்தில் 2 ஆண்கள் இருந்தனர். அந்த தெருவில் காலியாக உள்ள அந்த வீட்டை பற்றி கேட்டனர். நானும் அந்த வீட்டை அவர்களுக்கு காண்பித்துவிட்டு வீட்டிற்குள் வந்தேன். பிறகு மொபைலை எடுத்துக்கொண்டு பாட்டு கேட்கலாம் என்று மாடிக்கு சென்றேன். அப்போது அந்த காலியான வீட்டின் கேட்டை திறந்து கொண்டு பைக்கில் வந்த இருவரும் வீட்டிற்குள் செல்வது தெரிந்தது. நான் அதை பார்த்து கொண்டே மாடியில் நடந்து கொண்டிருந்தேன். அந்த வீட்டிற்குள் சென்றவர்கள் வெகு நேரமாகியும் அந்த வீட்டிலிருந்து வெளியே வரவில்லை. நாம் சரியாக கவனிக்காமல் விட்டிருப்போம் என்று நினைத்து கொண்டு கீழே வந்து டிவியை பார்த்து கொண்டிருந்தேன். அதன் பிறகு ஒரு நாள் கழித்து காலையில் வந்த செய்தித்தாளை படித்து கொண்டிருந்தேன். 4ஆம் பக்கத்தில் அவர்கள் இருவரும் பிணமாக கிடக்கும் செய்தி வெளியாகி இருந்தது. அவர்கள் எப்படி இறந்தார்கள் என்பது பற்றி விசாரணை நடைபெற்று வருவதாக செய்தி இருந்தது. அந்த வீட்டிற்குள் சென்றவர்கள் வெளியே வரவில்லையோ? அந்த வீட்டை பற்றி தெருவில் உள்ளவர்கள் சொல்வது போல் ஏதாவது மர்மம் இருக்குமோ என மனதிற்குள் பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருந்தது. அதன் பிறகு செய்தித்தாளை பார்க்க வேண்டாம் என்று முடிவு செய்து அதை வைத்துவிட்டு குளித்து கிளம்பி வேலைக்கு சென்று விட்டேன். 1 வாரம் கடந்த நிலையில் அந்த வழியாக ஒரு பைக்கில் 3 பேர் வந்து காலியாக இருக்கும் அந்த வீட்டை பற்றி எங்களது வீட்டிற்கு எதிர் வீட்டில் இருப்பவரிடம் விசாரித்தனர். அவரும் காலியாக உள்ள அந்த வீட்டை அவர்களுக்கு காட்டிவிட்டு வீட்டிற்குள் சென்று விட்டார். அந்த வீட்டிற்கு செல்லும் இவர்கள் திரும்பி வருகிறார்களா என்பதை பார்ப்போம் என்று நான் வீட்டு கதவருகே நின்று பார்த்து கொண்டிருந்தேன். கொஞ்ச தூரம் சென்று அவர்கள் வீட்டிற்குள் செல்வது போல் தெரிந்தது. நான் வீட்டிற்குள் செல்லாமல் அங்கேயே காத்திருந்தேன். 10 நிமிடங்களில் அவர்கள் அந்த தெருவில் நடந்து வந்து கொண்டிருந்தார்கள். வீட்டிற்கு சென்றவர்கள் வெளியே வந்ததால் எனக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது. இருந்தாலும் இவர்கள் அந்த வீட்டிற்குள் சென்று வந்ததால் இவர்களுக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது என்று அடுத்த 2 நாட்கள் பேப்பரை அலசி கொண்டிருந்தேன்.
அப்படி எந்த ஒரு சம்பவமும் நடைபெற்றதாக பத்திரிகையில் வரவில்லை. எனக்கு மனம் நிம்மதி அடைந்தது. அதன் பிறகு 4 நாட்கள் கழித்து வேலை முடிந்து பேருந்தில் இருந்து இறங்கி என் வீட்டை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்த போது ஒரு பெண்ணும் அவரது மகனும் அதே வீட்டை பற்றி என்னிடம் விசாரித்தனர். நானும் அவர்களுக்கு அந்த வீட்டை காண்பித்தேன். பிறகு வேகமாக மாடிக்கு சென்று அவர்கள் வீட்டுக்குள் சென்றுவிட்டு திரும்பவும் வெளியே வருகிறார்களா என்று பார்ப்பதற்காக காத்து கொண்டிருந்தேன். கேட்டை திறந்து வீட்டிற்குள் சென்று அவர்கள் வெகு நேரமாகியும் கேட்டை திறந்து கொண்டு வெளியே வரவில்லை. எனக்கு பயம் தொற்றிக்கொண்டது. இந்த வீடுதான் வருகிறவர்களை ஏதோ செய்கிறதோ என்று எண்ணும் அளவிற்கு பயம் தொற்றிக்கொண்டது. இவர்கள் பற்றிய செய்தி ஏதும் செய்தித்தாளில் வந்துவிடக்கூடாது என்று நினைத்து கொண்டேன். அடுத்த நாள் செய்தித்தாளில் ஒரு பக்கம் விடாமல் படித்தேன். அவர்கள் 2 பேரை பற்றிய எந்த செய்தியும் வரவில்லை. அதற்கடுத்த நாள் மிகுந்த பயத்துடன் செய்தித்தாளை திருப்பி பார்த்தபோது 4வது பக்கத்தில் அந்த இருவரும் இறந்து போய் ஒரு ஆற்றின் ஓரத்தில் கிடப்பதாக செய்தி வந்தது. அதை பார்த்ததும் எனக்கு தூக்கி வாரி போட்டது. அந்த வீட்டை பார்க்க வருகிறவர்களில் என்னிடம் அந்த வீட்டை பற்றி கேட்பவர்கள் மட்டுமே இறந்து போகிறார்கள். ஏன் என்று தெரியவில்லையே என உள்ளுக்குள் ஏதேதோ ஓடிக்கொண்டிருந்தது. இனி யார் வந்து கேட்டாலும் அந்த வீட்டை நாம் காண்பிக்க கூடாது என முடிவு செய்து கொண்டேன். அந்த சம்பவத்திற்கு பிறகுதான் என் அப்பா அம்மா ஊருக்கு சென்றனர். இவையெல்லாம் நினைத்து கொண்டிருந்த எனக்கு திடீரென அந்த வீட்டில் மெயின் கேட் மட்டும் இல்லாமல் சுவரின் ஓரத்தில் சிறு கேட் ஒன்று இருந்தது நினைவுக்கு வந்தது. வேகமாக மாடிக்கு சென்றேன். எங்களது மாடியில் முன்புறம் ஒரு அறை இருந்ததால் பக்கவாட்டு சுவர் வழியாகவே பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது மெயின் கேட் மட்டுமே தெரியும். அந்த சிறு கேட் தெரியாது. அந்த கேட் வழியாக அனைவரும் போயிருக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன். அவர்கள் இறந்தது தற்செயலானது என்ற முடிவிற்கு வந்து நிம்மதியாக தூங்க ஆரம்பித்தேன். வீட்டு வாசலில் கேட்டை தட்டிவிட்டு செய்தித்தாளை உள்ளே எறிந்துவிட்டு பேப்பர் போடும் சிறுவன் சைக்கிளில் செல்லும் சத்தம் கேட்க திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தேன். அந்த பெண் மட்டும் வீடு பார்க்க வரவில்லை என்று அந்த காலியான வீட்டின் பக்கத்து வீட்டுக்காரர்கள் ஏன் சொன்னார்கள் என்ற எண்ணம் போட வேகமாக சென்று பேப்பரை எடுத்து வந்தேன். அந்த பெண் பற்றி ஏதாவது செய்தி இருக்கிறதா என்று தேடி பார்த்தேன். அப்படி எந்த செய்தியும் இல்லை. நிம்மதி பெருமூச்சு விட்டு சோஃபாவில் சாய்ந்தேன். என் வீட்டின் காலிங் பெல் அடித்தது. இதயம் படபடக்க எழுந்து சென்று கதவை திறந்தேன். எனது அம்மாவும் அப்பாவும் நின்று கொண்டிருந்தனர். என்னை பார்த்தவுடன், ஏண்டா என்னாச்சு, ஏன் இப்படி இருக்க என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டனர். ஒன்றுமில்லை என அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்லிவிட்டு டிவியை ஆன் செய்து கவனத்தை அதன் மீது செலுத்தினேன். டிவியில் செய்தி ஓடிக்கொண்டிருந்தது. அதில் இளம் பெண் லாரியில் மோதி பலியானார் என்று சொல்லிக் கொண்டிருந்தனர். அந்த பெண்ணின் புகைப்படத்தை காட்டுவார்களா என காத்திருந்தேன். இதய துடிப்பு இயல்பை விட வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது. இறந்து போன பெண்ணின் புகைப்படத்தை காட்டினர். என்னிடம் வந்து வழி கேட்டவள் இல்லை என்றவுடன் பெருமூச்சு விட்டு டிவி ஆஃப் செய்துவிட்டு எழுந்தேன். என் அப்பா என் பின்னால் நின்று கொண்டிருந்தார். என்னை உட்கார சொல்லிவிட்டு என் அருகில் உட்கார்ந்தார். நாங்கள் திருமணத்திற்கு சென்றிருந்த போது நமது உறவினர் அவரது நண்பரின் மகளுக்கு திருமணத்திற்கு வரன் பார்ப்பதாக சொல்லி பெண்ணின் புகைப்படத்தை காட்டினார். பார்த்த உடனேயே எனக்கும் அம்மாவிற்கும் பிடித்து போக அந்த பெண்ணை பற்றி விசாரித்துவிட்டு அந்த பெண்ணின் புகைப்படத்தை வாங்கி வந்துள்ளேன். போனிலேயே பேசலாம் என நினைத்தேன். இருந்தாலும் நேரில் வந்து பெண்ணின் போட்டோவை காண்பித்து உன்னிடம் பேசிக்கொள்ளலாம் என்று முடிவு செய்தேன். எங்களுக்கு அந்த பெண்ணை மிகவும் பிடித்து போய்விட்டது என்று சொல்லிவிட்டு அந்த பெண்ணின் புகைப்படத்தை எடுத்து காட்டினார். 2 நாட்களுக்கு முன் வீடு பார்ப்பதற்காக வந்த அதே பெண். எனக்கு என்ன சொல்வது என்று தெரியாமல் அப்படியே அமர்ந்திருந்தேன். உனக்கு சம்மதம் என்றால் 2 நாட்களில் அந்த பெண்ணை போய் பார்த்துவிட்டு வரலாம் என்றார். உனக்கு பிடித்துவிட்டால் திருமணத்தை முடித்து விடலாம் என்றும் சொன்னார். அந்த பெண் உயிரோடு தான் இருக்கிறாள் என்ற செய்தி எனக்குள் அமைதியை கொண்டு வந்தது. இருந்தாலும் நேரில் பார்த்து அந்த பெண்ணிடம் பேசிவிடுவோம், அந்த பெண்ணிற்கு பிடித்துவிட்டால் திருமணம் செய்து கொள்வோம் என தோன்றியது. 2 நாட்கள் கழித்து அந்த பெண்ணின் வீட்டிற்கு சென்றோம். அங்கிருந்தவர்கள் மாப்பிள்ளையும் பொண்ணும் தனியாக பேசட்டும் என்று அனுப்பி வைத்தனர்.
நான் உள்ளே வந்து அந்த பெண்ணிடம், நீங்கள் தானே வீடு பார்க்க வந்தீர்கள் என்று கேட்டேன். ஆம், எனக்கு அந்த வீடு பிடித்து விட்டது. நான் வீட்டு ஓனரிடம் பேசிவிட்டேன். நான், எனது அம்மா, அப்பா மூவரும் இந்த வீட்டை காலி செய்துவிட்டு அந்த வீட்டிற்கு வந்து விடுவோம் என்று சொன்னாள். அந்த வீட்டிற்கு பக்கத்து வீட்டில் இருக்கும் அம்மா, நீ அந்த வீட்டிற்கு வரவில்லை என்று சொன்னாரே என்று நான் அடுத்த கேள்வியை கேட்டேன். அப்படியா? நான் அந்த அம்மாவிடம் எதுவும் கேட்டுக்கொள்ளவில்லையே. நான் உள்ளே செல்லும்போது அந்த வீட்டிலிருந்து ஒரு பையன்தான் எனக்கு வீட்டை பார்க்குமாறு சாவி கொடுத்தான் என்று சொல்லி முடித்தாள். அவள் சொன்ன பிறகே நடந்தவை அனைத்தும் தற்செயலானது என்ற தெளிவுக்கு வந்தேன். இதற்கு முன் வீடு பார்க்க வந்தவர்கள் இறந்ததும் தற்செயலானதுதான் என்பது உறுதியானது. எங்கள் இருவருக்கும் ஒருவரை ஒருவர் பிடித்து போக திருமண ஏற்பாடுகள் வேகமாக நடைபெற்றது. அவளும் அவளது பெற்றோரும் அவர்களது பழைய வீட்டை காலி செய்துவிட்டு எங்கள் தெருவில் காலியாக இருந்த அந்த வீட்டிற்கே குடிவந்தனர். 3 மாதத்தில் எனக்கும் அந்த பெண்ணுக்கும் திருமணம் நடந்தது. அவளது பெற்றோர் உறவினரின் வீட்டிற்கு சென்றிருக்க நானும் அவளும் அந்த வீட்டில் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தோம். அந்த வீடு பற்றிய அனைத்து செய்திகளும் மர்மங்களும் பொய்யாகி போனது. எனக்கு அந்த வீட்டை பற்றிய பயம் முற்றிலும் நீங்கி இருந்தது. நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.